உங்க பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. சொல்லுங்க, தேவன் அநீதி உள்ளவர். சொல்லுங்க, தேவன் அநீதி உள்ளவர். உன்னை மறக்க மாட்டேன். நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ கர்த்தர் அதை மனசுல வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஒரு பிள்ளை இறந்து போயிடுச்சு, அந்த அம்மா அழுகுறாங்க. உடனே அந்த பிள்ளைய மேல தூக்கிட்டு போயிட்டு அந்த ஊழியக்காரர் என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே, நான் தங்குறதுக்கு இடம் கொடுத்த இந்த அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மறக்க மாட்டார். அந்த பிள்ளைக்கு போன ஜீவன் திரும்பி வந்தது. இவன் தங்குறதுக்கு ஊழியக்காரனுக்கு இடத்தை கொடுத்தா. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெத்தானியான ஒரு கிராமம் இருக்கு. அந்த பெத்தானியா கிராமம் எத்தனையோ வீடு இருந்தாலும் எருசலேம்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான், ஒரு சின்ன கிராமம் தான். எத்தனையோ வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு போகும்போது, அந்த ஊருக்கு இயேசு போகும்போதெல்லாம் ஒரு வீடு மட்டும்தான் அவரை அன்போடு அழைக்கும். அதுதான் மார்த்தாள் மரியாளின் குடும்பம். வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்கு ஒரு இழப்பு வந்த போது தேவ ஜனமே பெத்தானியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, பெத்தானியாவே ஒரு அற்புதம் நடக்கிற அளவுக்கு எந்த வீட்டை இயேசுக்கு அங்கதான் இயேசு சாப்பிடுவார், அங்கதான் இயேசு தங்கினாராம், அங்கதான் இயேசு அடிக்கடிக்கு போய் ஊழியத்து நிமித்தம் அங்க ரெஸ்ட் எடுப்பாரா. அந்த வீடு ஊழியக்காரனை இயேசு கிறிஸ்து மறக்கல. பைபிள் சொல்லுது, அந்த வீட்டுக்கு நாரி போன லாசருவை உயிரோடு கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். கர்த்தர் மறக்க மாட்டார். சொல்லுங்க, மறக்க மாட்டார்.